வேகம் விவேகம் அல்ல அப்படின்றாங்களே, அப்போ அந்த வேகம்னா என்ன, விவேகம்னா என்ன? ஓகே, வேகம் விவேகம் இந்த சொல், விவேகம் என்பது அறிவார்ந்த செயலை செய்வது, வேகம் என்பது அது குறித்த நேரத்திற்குள் செய்வது. அதாவது ஒரு விஷயத்தை சரியாக செய்யறதுங்கிறது உண்டு, சிறப்பாக செய்கிறது உண்டு. ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் ஆரம்பித்தார், ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணார். அப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த நர்ஸுக்கிட்ட சொன்னார், கிளினிக்கில் டாக்டர் வீட்டில் எல்லோரும் அன்பாக இருக்கணும், எரிஞ்சிலாம் விடக்கூடாது, நீ அன்பாக இருக்கணும். நர்ஸுக்குரிய படிப்பெல்லாம் நீ படிச்சிருக்க, சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டேன், ஆனால் அன்பாக இரு. நான் 6 மணிக்கு வருவேன், நீ 5:30க்கே வந்துடணும், கிளினிக்கை திறந்துடணும். பேஷண்ட் வந்தாங்கன்னா உங்கள் பேர் எழுதிட்டு அவங்க சட்டையை கட்டிட்டு அவங்க வாயில் தெர்மாமீட்டர் வச்சிடணும். அதாவது ஜுரம்னு வந்தால் இது காமனாக இந்த அம்மா எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிச்சு, யார் வந்தாலும் சட்டையை கட்டி வாயில் தெர்மாமீட்டர் வச்சிடும். ஒருத்தர் சொன்னால், பாருங்கள் சார், நகை சுற்றின்னு நான் வந்தேன், என் சட்டையை கட்டி என் வாயில் தெர்மாமீட்டர் வச்சிச்சுன்னு. பக்கத்தில் சொன்னால், நீயாவது நகை சுற்றின்னு வந்த, நான் போஸ்ட்மேனு டாக்டருக்கு லெட்டர் கொடுக்கலான்னு வந்தேன், என் சட்டையை கட்டி என் வாயிலையும் தெர்மாமீட்டர் வச்சிச்சு. இப்போ எல்லார் சட்டையும் கட்டி வாயில் தெர்மாமீட்டர் வச்சிச்சு, அது வேகம். ஆனால் எல்லாருக்கும் அதை செய்யலாமா அப்படின்னு யோசிக்காமல் செஞ்சு பாருங்கள், அது விவேகமின்மை. எனவே ஒரு செயலை வேகமாக குறித்த நேரத்துக்குள்ளே செய்யணுங்கிறது முக்கியம். வேகம்ங்கிறது அது சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிறது. விவேகம்ங்கிறது அறிவு அல்லது சமயோஸ்த புத்திசாலித்தனம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. வேகமாக செய்யணும் ஒரு காரியம் அந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். எனவே வேகம் தேவை. வேகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் எல்லாத்துலேயும் விவேகம் தேவை.